ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ணத்து பூச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாயில்டு எக் வச்சு ஒரு புதுமையான ரெசிபி செய்ய போகிறோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேக வச்ச முட்டையிலிருந்து அந்த மஞ்சள் கருவை தனியாக எடுத்துடலாங்க. இப்போது அந்த வெள்ளை கருவை நான் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ அந்த மஞ்சள் கருவை நம்ம இந்த மாதிரி பொடிச்சு விட்டுக்கலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு. இப்போது இதில் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கலாம், கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் தேவையில்லை. இப்போ அதோட தக்காளியும் சேர்த்து நல்லா கொழிய வறுத்துக்கலாம். தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அந்த பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். நல்லா அது எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது இந்த மசாலா வாசம்லாம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அதோடு நம்ம மஞ்சள் கருவை பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 முட்டையை வேக வச்சு வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் சைடிஷ்ஷாக. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.